மித்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த அம்சத்திற்குள் வந்திருக்கின்றோம், விசேட நேர்காணல் பகுதி. இன்றைய தினமும் வணக்கம் மித்ரா நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து பேசப் போகின்றோம். சிறுவர் துஷ்பிரயோகம் இன்று உலகளாவிய ரீதியில் பேசும் ஒரு விடயமாக காணப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் சிறுவர்களுக்கு எதிரான இவ்வாறான வன்முறைகள் அதிகரித்து வரும் ஒரு போக்கை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களது உடல் உள பாலியல் சார்ந்த அவருடைய நல்வாழ்க்கைக்கு எதிரான செயற்பாடுகள் அல்லது தன்னாட்சிக்கு எதிரான செயல்பாடுகள் சிறுவர் துஷ்பிரயோகம் என்ற பதத்துக்குள் அடங்குகிறது. அவ்வாறு இலங்கையிலும் பல்வேறு தரப்பிலும் பல்வேறு பகுதியினரிலும் பல்வேறு பகுதிகளில் சிறுவர் தொடர்பான துஷ்பிரயோகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே அது குறித்து பேச வேண்டியது அவசியம் இருக்கின்றது. அது குறித்தான தெளிவு அல்லது அதிலிருந்து எவ்வாறு தற்பாதுகாத்து கொள்வது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இவ்வாறான கலந்துரையாடல்கள் வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் கலையகத்திற்கு விசேட அதிதி ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் மலையக தமிழர் உபக்குழுவின் உறுப்பினரும் ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு தனபால சிங்கம் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் தனா. வணக்கம். ஆமாம், இப்பொழுது இந்த சிறுவர் உரிமைகள் தொடர்பில் அல்லது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டால் கால ஓட்டத்தின் அல்லது வாழ்வியல் மாற்றத்தின் அடிப்படையில் சிறுவர் துஷ்பிரயோகமும் அதிகரித்த ஒரு போக்கை காணப்படுகிறது. இலங்கையை பொறுத்தளவிலும் அது அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலைமை, நீங்கள் கள செயல்பாட்டாளராக இருக்கின்றீர்கள், இந்த சார்ந்த விடயங்களில் நீங்கள் இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? வணக்கம். இதில் மிக முக்கியமாக இந்த கலந்துரையாடல் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. சர்வதேச சிறுவர் தினத்தில் அந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் சார்ந்து சிறுவர் பாதுகாப்பு சார்ந்து பேசுவதற்கு அப்பால் ஒரு இடைப்பட்ட காலப்பகுதியில் சிறுவர் சார்ந்து நாங்கள் பேசுவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாக அது நீங்கள் குறிப்பிட்டது போல் உலகளாவிய ரீதியிலும் சரி இலங்கையிலும் சரி தொடர்ச்சியாக இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பந்தமான செய்திகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்திகளில் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இலங்கையை பொறுத்த மட்டில் 18 வயசுக்கு கீழ்ப்பட்டவர்கள் சிறுவர்களாக கணிக்கப்படுகின்றார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக சிறுவர்கள் பல்வேறு வகையில் உடல் ரீதியாக பாதிப்படைகின்றார்கள். இதை நாங்கள் சிறுவர் துஷ்பிரயோகம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில் மிக முக்கியமான வயதினர் அந்த சிறுவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சிறுவர்கள் தான் நாளை இளைஞர் படையில் வரப் போகின்றார்கள். அவர்கள் தான் அடுத்து நாங்கள் சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்று பேசுகின்றோம். ஆகவே அவர்களை வளர்கின்ற பொழுதே முடக்கி விடுவது அல்லது உள ரீதியாக அவர்களை பாதிப்படைய செய்வது என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் அபிவிருத்தியில் ஒரு பெரிய பங்களிப்பை நாங்கள் தடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த சிறுவர்கள் என்பவர்கள் குழந்தைகள் என்பவர்களை மிக கவனமாக அவதானமாக எங்களுடைய நாட்டின் எதிர்காலம் கருதி நாங்கள் அவர்களை கவனமாக பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாட்டில் பல்வேறு காரணங்களாக இந்த சிறுவர்கள் பல்வேறு வகையில் துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகின்றார்கள். அது தனியே பாலியல் துஷ்பிரயோகம் மாத்திரமல்ல, அது வெவ்வேறு வகையான துஷ்பிரயோகங்களாக இருக்கின்றன. இலங்கையை பொறுத்த மட்டும் அது ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்பாற் போல துஷ்பிரயோகங்கள் ஒவ்வொரு விதமாக இடம்பெறுகின்றன. அது கால சூழ்நிலை, சமூக கட்டமைப்பு, சமூகத்தில் கட்டமைப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இப்படி பல்வேறு விடயங்களை நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது இலங்கையை மாத்திரமல்ல உலகளாவிய பல்வேறு வகையில் சிறுவர்கள் துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் அதை சார்ந்து நிறைய விஷயங்களை நாங்கள் பேசிக்கிட்டு. ஆமாம் தானே, நீங்கள் இப்பொழுது கள செயற்பாட்டாளராக இருக்கின்றீர்கள். நீங்கள் சொன்னது போல ஒரு சமூக சூழலுக்கு ஏற்றபடி சிறுவருடைய துஷ்பிரயோகம் இடம்பெறும் விகிதம் அல்லது அதன் அதிகரிப்பு காணப்படலாம். நீங்கள் ஒரு கள செயற்பாட்டாளர், களத்தில் நீங்கள் அவதானிக்கும் பொழுது என்னென்ன வகையான விடயங்களினால் இவர்கள் சிறுவர்கள் பொதுவாக துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள்? இதில் மிக முக்கியமாக குறிப்பாக நாங்கள் மலையக பகுதிகளில் பெருந்தோட்ட பகுதிகளில் அதிகமாக வேலை செய்ததன் காரணமாக நான் ரத்தனபுரி அதே போல் மாத்தரை போன்ற பகுதிகளில் அதே போல் நுவரெலியா மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நாங்கள் வேலை செய்திருக்கின்றோம். இதன் அடிப்படையில் நாங்கள் அவதானித்த விடயம், முதலாவது அடிப்படை காரணம் பொருளாதார பிரச்சனை. ஒரு வீட்டில் பொருளாதார சிக்கல்கள் வருகின்ற பொழுது அந்த குடும்பம் ஒரு அமைப்பு சிதைவடைகின்றது. அப்படி சிதைவடைவது என்பது என்னன்னு சொன்னால், ஒரு அம்மா அப்பா பிள்ளைகளோடு இருக்கிற அந்த நிலைமை மாறி அந்த குறிப்பிட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வருமான மட்டம் குறைகின்ற பொழுது அதை தேடி எங்கே வருமானம் கிடைக்கிறதோ அதை தேடி நகர்கின்ற பொழுது அப்போ சிறுவர்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றார்கள். அப்போ இதில் மிக முக்கிய அடிப்படை விஷயம் பொருளாதாரம். இந்த பொருளாதார சூழ்நிலைகள் சிக்கலாக இருக்கின்ற பொழுது அவர்கள் குறிப்பாக பெருந்தோட்டங்கள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் தோட்ட தொழிலாளர்களாக இருப்பது குறைந்து வேறு தொழில்களுக்கு வந்து விடுகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது
பிள்ளைகள் தனித்து விடப்படுகின்றார்கள் அல்லது பாதுகாப்பற்ற சூழலில் இருத்து விடப்படுகின்றார்கள். குறிப்பாக நீங்கள் பெரும்பாலான பிள்ளைகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாத்தா பாட்டியோடு வளர்கின்ற பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள். இதையும் கடந்து கொழும்பு, கண்டி போன்ற நகரங்களுக்கு வேலைக்கு வருவதற்கு அப்பால் இந்த பிள்ளைகள் வந்து வெளிநாடுக்கு தன்னுடைய தாய் தந்தை போகின்ற ஒரு சூழலை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். தங்களுடைய சிறுவர் காலத்தில் பெற்றோர்களோடு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் வெளிநாடுகள் செல்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இந்த பெருந்தோட்ட பகுதியில் இருக்கிறது. இது ஏனைய பகுதிகளிலும் இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றன. அது பெற்றோர்களால் பாதுகாக்கப்படாத அல்லது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட சிறுவர்கள் இந்த மாதிரி துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகின்றார்கள். அதேபோல் நாங்கள் ரத்தினபுரி மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் அங்கே தனியார் தோட்டங்கள் அதிகமாக இருக்கின்றன. தனியார் தோட்டங்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய துஷ்பிரயோகங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. சில வேளைகள் பெற்றோர்கள் சில தனியார் தோட்டங்களில் போய் நீண்ட நாள் ஒரு இடத்துல தங்கி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் அந்த தாய் தந்தையருக்கு வேறு வகையான ஒரு சம்பந்தப்படாத ஒரு தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சம்பந்தப்படாத ஒரு நபர், மூன்றாவது நபரோடு ஒன்று சிறுவர் பிள்ளைகள் துஷ்பிரயோகப்படுத்தப்படலாம், அல்லது அந்த தாய்க்கோ அல்லது அந்த தந்தைக்கோ அவர்களோடு வேறு வகையான தொடர்புகள் ஏற்படுகின்ற பொழுது இது ஏதோ ஒரு வகையில் அந்த சிறுவர்கள் உடல் ரீதியாக பாதிப்புகளை சந்திக்கிறதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அதே போல் பொருளாதார ரீதியில் சிறுவர்கள் குடும்பம் பின்னணி பொருளாதார மோசமாக இருக்கின்ற பொழுது சிறுவர்கள் யாரோ ஒருவரிடம் உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகின்றார்கள். யாரோ ஒருவர் உங்களுக்கு நான் உதவி செய்கின்றேன், படிக்க உதவி செய்கின்றேன், இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கின்ற பொழுது சிறுவர்கள் இயல்பாகவே அந்த குறிப்பிட்ட நபரின் நோக்கம் அல்லது இலக்கு இது சிறுவரை துஷ்பிரயோகம் பண்ணுவதோ அல்லது வேறு வகையாக திசை திருப்புவதோ அந்த விடயத்துக்குள் சிறுவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். இப்படியான விஷயங்கள் நாங்கள் அது சார்ந்து இதை விட இன்னும் மேலதிகமாக குடும்ப கஷ்டம் காரணமாக மூத்த பிள்ளையாக இருக்கின்ற பொழுது வீட்டு கஷ்டம் என்று நல்லா படித்து நல்ல பெறுவர்களை சாதாரண தரத்தில் பெற்ற பிள்ளைகள் கூட கொழும்பு போன்ற நகரங்களுக்கு வேலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இந்த பொருளாதார சிக்கல் வந்து உருவாக்கி வருகின்றது. ஆகவே நாங்கள் அவதானித்த விடயம் மிக முக்கியமாக இந்த பொருளாதார சிக்கல். அதே போல் உங்களுக்கு தெரியும், இது மலையகம் மாத்திரமல்ல, நீங்கள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அம்பாறை மாத்திர எல்லா பகுதிகளிலும் நுண்கடன் திட்டங்கள் அண்மை காலமாக மிக மோசமாக வளர்ச்சியடைந்து, அதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலம் இந்த நுண்கடன்களை பெற்ற பலர் இந்த மாதிரி சிக்கல்களுக்கு ஆளாகி அவர்கள் அந்த இடத்தை விட்டு ஒன்று அந்த கடன் பெறுநர் கடன் கொடுத்தவர் வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணுகின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்கின்ற நேரம் அல்லது அந்த கடனை செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளை விட்டு வேலைக்கு வருகின்ற அல்லது வெளிநாடுகளுக்கு போகின்ற சூழ்நிலைகளில் இந்த சிறுவர்கள் பல்வேறு வகையில் உள்ள ரீதியாக பாதிப்பை சந்திக்கின்றார்கள். ஆமாம், பொருளாதார ரீதியில் இவ்வாறு பல தாக்கங்களை செலுத்துகிறது இந்த சிறுவர் துஷ்பிரயோக விடயத்தில். அதே போல் இந்த கல்வி அறிவு அதுவும் பாரியளவிலான சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்கிறது. அது குறித்து நீங்கள் உங்களுடைய அவதானிப்பு என்னவாக? நிச்சயமாக நீங்கள் சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படிங்கிற பொழுது கல்வி அறிவு இலங்கையில் சில பிரதேசங்களில் கல்வி அறிவு வீதம் குறைவாக இருக்கின்ற பிரதேசங்களை இந்த துஷ்பிரயோகங்கள் ஆளாகின்ற இடங்களை நாங்கள் அவதானித்தோம் என்று சொன்னால் கல்வி அறிவு வீதம் குறைவாக இருக்கின்ற பிரதேசங்களில் அதிகமாக நடக்கின்றன. சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் செய்திகளையோ அல்லது சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக சேவை செய்கின்ற நிறுவனங்களோ அல்லது அரசு சார்ந்த தொழிற்படுகின்ற நிறுவனங்கள் சார்ந்தோ எந்தவித தொடர்புகளும் இல்லாதவர்களாக அற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு துஷ்பிரயோகம் நடந்த பிறகு கூட அவர்களுக்கு அது சார்ந்து எங்கே பேசுவது, துஷ்பிரயோகப்பட்டிருக்கிறா என்று கூட தெரியாத சூழ்நிலைகளில் இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே கல்வி அறிவு இல்லாத இடங்களில் மிக இலகுவாக துஷ்பிரயோகம் செய்கின்றவர்கள் சிறுவர்களை இலக்கு வைத்து துஷ்பிரயோகம் செய்கின்ற மிக இலகுவாக செய்துகின்றார்கள். இதிலே நாங்கள் குறிப்பிடுவது இப்போ பாலியலோ அல்லது வேறு வகையான துஷ்பிரயோகங்களுக்கு அப்பால் போதைப்பொருள் சம்பந்தமான விடயங்களுக்குள்ள இந்த சிறுவர்களை மிக இலகுவாக இந்த கல்வி அறிவு குறைந்தவர்களை அல்லது கல்வி அறிவு கிடைக்காதவர்களை ஆளாக்குகின்றார்கள் ஏனையவர்கள். இது ரொம்ப மிக முக்கியமாக இலங்கையில் ரொம்ப அவதானமாக கவனமாக அந்த கட்டாய கல்வி என்பதை சரியாக நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இந்த விடயங்கள் வந்து பாதுகாக்கப்படும். அதே போல் அந்த பெற்றோர்களும் நீங்கள் குறிப்பிட்ட கல்வி அறிவு குறைந்த இடங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து சில சந்தர்ப்பங்களில் இந்த பிள்ளைகள் சார்ந்து கவனம் செலுத்தாமல் இருக்கின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக அவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கின்ற பொழுது அல்லது மதுபானம் தொடர்ச்சியாக அருந்துகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது
அந்த பிள்ளைகள் அந்த சிறுவர்கள் மிகவும் மோசமாக பாதிப்படைகின்றார்கள். ஆகவே இந்த கல்வி அறிவு இல்லாத இடங்களில் கல்வி அறிவு வீதம் குறைவான இடங்களை அடையாளம் கண்டு அந்த இடங்களில் இந்த சிறுவர்கள் சார்ந்து மிக முக்கியமான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது அது மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. உண்மையில் தானா கள நிலவரங்களை களத்தில் சென்று ஆராயும் பொழுது இவ்வாறு விடயங்கள் தெரிகிறது. இந்த கல்வியில் பின்தங்கிய சமூகத்தில் இவ்வாறு சிறுவர் துஷ்பிரயோகம் பல்வேறு அதிகரிப்பை காட்டுகிறது. அதே சமயம் இப்பொழுது சமகாலத்தில் தொழில்நுட்பம் அதிக அளவில் வளர்ந்துவிட்டது. கல்வித்துறை மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. சமூக ஊடக வலைத்தளங்களினூடாகவும் அதிக அளவிலான துஷ்பிரயோகங்கள் சிறுவர் சார்ந்த துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுவதாக பதிவாகி இருக்கின்றது. இது குறித்து உங்களுடைய அவதானிப்பு என்ன? இது ஒரு ஒரு மோசமான நிலைமை என்று கூட நாங்கள் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் இப்போ அது உங்களுக்கு தெரியும், உலகளாவிய ரீதியில் இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்குது. சில நாடுகளில் இப்போ சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டு வருகின்றன. இப்போ இலங்கையில் சார்ந்து இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட இப்போ நாங்கள் பெரும்பாலும் வளர்ந்து வருகின்ற ஒரு நாடு என்ற அடிப்படையில் எல்லாமே புது விஷயங்கள் தான். ஒரு கையடக்க தொலைபேசி வந்தாலும் அல்லது ஒரு தொழில்நுட்பம் வந்தாலும் AI தொழில்நுட்பங்கள் வந்தாலுமே ஒரு புது விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கின்ற அதே வேளையில் இப்போ பிறந்து வளர்கின்ற ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற இப்போ புதிதாக வளர்கின்ற சிறுவர்கள் தொழில்நுட்பம் சார்ந்தே வளர்கின்றார்கள். ஆனால் அதே வேகத்தில் இந்த பெற்றோர்களுக்கு அது சார்ந்த அறிவுகள் குறைவாக இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு கௌரவ பிரச்சனை ஒன்று இருக்கிறது. எங்களுடைய சமூக மட்டங்களில் பக்கத்து வீட்டில் ஒரு கையடக்க தொலைபேசி வாங்கினால் அல்லது பக்கத்து வீட்டில் சமூக வலைத்தளங்களில் ஏதாவது ஒருவர் செய்து கொண்டிருந்தால் அது சார்ந்து கௌரவமாக பேசுவதை விரும்புகிறார்கள். அது சில சந்தர்ப்பங்களில் பக்கத்தில் இன்னும் ஒருவருக்கு அது சார்ந்து தெரியாதவரை வேறு ஒரு வகையிலே பாதிப்பை உண்டாக்குகிறது. இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் இலங்கையை பொறுத்த மட்டில் அதிகளவான சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்ச்சியாக பதியப்பட்டு வருகின்றன. அதாவது தெரியப்படாத பல சம்பவங்கள் இருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு அண்மை காலங்களில் நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள், சமூக வலைத்தளம் மூலமாக இந்த சிறியவர்களை இளையவர்களை ஒன்றிணைத்து இந்த பார்ட்டிகள் களியாட்ட நிகழ்வுகள் சார்ந்து நிறைய கைதுகள் இடம்பெற்றது. இதில் பெரும்பாலும் சிறுவர்கள் உள்வாங்கப்படுகின்றார்கள். சிறுவர்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு இது பிழை என்று தெரியாது. சிறுவர்கள் இதை ஒரு மகிழ்ச்சியாக நினைத்து கொண்டு அதுக்குள் உள்வாங்கப்பட்ட பிறகு அவர்கள் அதுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் தொடர்ச்சியாக அந்த போதையோ அல்லது வேறு வகையான துஷ்பிரயோகங்களுக்கு பழக்கப்பட்டு வருகின்றார்கள். ஆகவே தான் துஷ்பிரயோகப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்ல படப்போகின்றோம் என்பது தெரியாமலே இந்த சிறுவர்கள் இந்த மாதிரி விடயங்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். அதிலையும் குறிப்பாக இந்த பெற்றோர்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக தங்களுடைய பிள்ளைகள் எதை பார்க்கிறார்கள், பிள்ளைகளுக்கு கையடக்க தொலைபேசி நீண்ட நேரம் கொடுத்துவிட்டு அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியாத வரைக்கும் அது இன்னும் தொடர்ந்து சிக்கல்களை கொடுத்து கொண்டு இருக்கும். அதே போல் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது நிறைய இந்த ஓப்பன் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு AI எல்லாம் ஓப்பன் தொழில்நுட்பங்களாக இருக்கின்ற போல வேறு தளங்களும் ஓப்பனாக இருக்கின்றதை இலகுவாக அவர்கள் அதை நாடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக இலகுவாக அவர்கள் தவறான செய்தி தளங்களோ அல்லது தவறான விடயங்களுக்கு போகின்றார்கள். இதிலேயும் உங்களுக்கு தெரியும், இந்த சிறுவர்களை ஏமாற்றி அவர்களுடைய உடைகள் இல்லாத படங்களை எடுத்து சமூக வலைத்தளங்களில் அல்லது அவர்களை மிரட்டி துஷ்பிரயோகங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக அவதானமாக இந்த பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கையெடுக்க தொலைபேசியினூடாகத்தான் இந்த சமூக வலைத்தளங்களை பார்க்கின்றார்கள். அப்போ ஒரு சிறுவனுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் இந்த கைபேசியை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் என்னென்ன செய்வார்கள், எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நீங்கள் அவதானமாக இருக்கிறார். அதே நேரத்தில் வேலைக்கு போகின்றவர்கள் நீங்கள் இந்த சிறுவர்களை குழப்படி செய்கின்றார் அல்லது சாப்பிட மாட்டேங்கிறார் என்பதற்காக தொலைபேசியை கொடுத்து அவர்களை அடிமைப்படுத்துவது, அது இருந்தால்தான் அவர் சாப்பிடுவார், பேசுவார், விளையாடுவார் என்பதை கடந்து நீங்கள் முடிந்த மட்டில் சிறுவர்களை அந்த கையடக்க தொலைபேசியில் இருந்து அப்பாற்படுத்தி அவர்களோடு பேசி பழகி நீங்கள் சில விடயங்களை செய்யலாம். அதிலையும் குறிப்பாக சிறுவர்கள் பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார்த்தே அவர்களும் அந்த நடத்தை இருக்கின்றது. பெரும்பாலும் பெற்றோர்களும் இதே தவறுகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களும் சமூக வலைத்தளங்களில் அதிக நேரம் செலவிடுகின்றார்கள். சமூக வலைத்தளங்களில் தேவையில்லாத விடயங்களை பார்க்கின்ற பொழுது அவை மீண்டும் மீண்டும் சமூக வலைத்தளங்களில் வருகின்றன. பெற்றோர்கள் தவறான விடயங்களை பார்க்கின்ற பொழுது அது திரும்ப மீண்டும் 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 சமூக வலைத்தளம் அது பிள்ளை ஒரு நேரம் பார்க்கின்ற பொழுது அவருக்கு அது சாதாரணமாக அப்பாவும் பார்க்குறாரு, அம்மாவும் பார்க்குறாங்க, நாங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டார். ஆகவே இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கு. நாங்கள் எதை பார்க்கின்றோம், இது நம்ம பிள்ளை நம்மளை விட விஷயம் தெரிந்தவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை செய்யலாம். சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பார்க்கின்ற கால நேரத்தை நீங்கள் தவிர்த்து புத்தகங்களை அல்லது நல்ல விடயங்களை
அந்த ஒரு குடும்ப கட்டமைப்பு சார்ந்து நீங்கள் பேசுகின்ற பொழுது சிறுவர்கள் அதுக்குள் உள்வாங்கப்படுவார்கள். அதன் மூலம் உங்கள் அன்பை வெளிப்படுத்தி இந்த விடயங்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு விடயம் பேசியிருந்தோம், சில தரப்பினர் தாம் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகின்றோம் என்பது அறியாமல் கூட இருக்கின்றார்கள். இவ்வாறு பொதுவாக ஒரு துஷ்பிரயோகம் இடம்பெறும் பொழுது என்னென்ன வகையான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன, அவர்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்கு என்னென்ன விடயங்கள் துஷ்பிரயோகத்திற்கு உள்வாங்கப்படுகிறது, அவ்வாறான விடயங்களின் போது நாம் செய்ய வேண்டிய நடவடிக்கை என்ன, அல்லது பெற்றோராக இருந்தாலும் சரி அல்லது பாதிக்கப்படும் தரப்பினராக இருந்தாலும் சரி என்ன செய்ய வேண்டும்? இல்லை, முதல்ல நான் குறிப்பிட்டது போல் இந்த துஷ்பிரயோகம், சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம் மாத்திரம் அல்ல. இப்போ குடும்ப வன்முறை மூலமாக சிறுவர்கள் துஷ்பிரயோகப்படப்படுகின்றார்கள். இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான சண்டைகள் பிள்ளைகளுடைய மனநிலையை பாதிக்கும். பாடசாலையில் ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தையை தனியே வைத்துவிட்டு அல்லது அவரை ஏனையவர்களை சிறப்பாக கவனிப்பது போல இவரை கவனிக்காத பொழுது அவர் உள்ள ரீதியாக பாதிப்படைகின்றார். அதேபோல் சமூக கட்டமைப்புள் ஒரு சிறுவனை ஒரு சிறுமி ஏதோ ஒரு விதத்தில் அப்புறப்படுத்தி தனிமைப்படுத்துவது அல்லது அவரை ஒரு இயலாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம், அவர்களும் சிறுவர்கள், அவர்களை நீங்கள் அவர்களை மனநோக்கும்படி நடத்துவதும் அது துஷ்பிரயோகம். அதே போல் பெரும்பாலான வீடுகளில் மூன்றாம் நபர் வந்து அந்த சின்ன பிள்ளையை தூக்கி அமர வைத்துக் கொள்வது அல்லது அவர்களை இந்த நேரம் பிடித்து விளையாடுவது, தட்டுவது போன்ற விடயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்மையில் வந்த செய்திகளில் அடிப்படையில் பிள்ளைகளோடு நெருக்கமாக இருந்தவர்கள் மூலமாகவே சிறுவர்கள் அதிகமாக துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ சொந்தமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களே மூலமாகவே துஷ்பிரயோகப்படுகின்ற சிறுவர்கள் இன்னொரு மூன்றாம் நபரால் துஷ்பிரயோகம் விலகுவகப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே மிக அவதானமாக இருக்க வேண்டும் இந்த பெற்றோர்கள். மூன்றாம் நபர் அந்த பிள்ளையை தட்டுவது, தொடுவது, இனங்களை பார்ப்பது நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒருவரை நம்பி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நம்பி விட்டுட்டு போவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படியான துஷ்பிரயோகங்கள் மிக அதிகமாக இலங்கையில் நடைபெறுகின்றன. இதில் வந்து தெரியாத சிறுவருக்கு தெரியாது சில பேர் துஷ்பிரயோகப்படப்படுறோம் அப்படின்ட்டு. இது பெற்றோர்கள் சொல்லி அந்த பேட் டச் குட் டச்னு அடிக்கடி எல்லாருமே சொல்லுகின்றார்கள். ஒருவர் உங்களை தொடுகின்ற பொழுது எதற்கு தொடுகின்றார், அதுக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று கண்டிப்பாக பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ நான் சொன்னது போல பெருந்தோட்டங்களில் நாங்கள் அதிகமாக வேலை செய்கிறது போல சில பாடசாலைகள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அந்த பாதைகள் வந்து மிகவும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றன. இப்பொழுது பல பாடசாலைகள் ஆங்காங்கே இருப்பதன் காரணமாக அதிகமாக மாணவர்கள் செல்வதை தவிர்த்து இரு சிறுவர்கள் பாடசாலைக்கு செல்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. சிலர் முச்சக்கர வண்டிகளில் பயணிக்கிற சூழ்நிலையில் இருக்கின்றன. இதில் 2 வகையான பாதிப்புகளும் இருக்கின்றன. ஒன்றாவது, அது மிக நீண்ட தூரமாக நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு இடையில் எதுவும் நடக்கலாம். அப்போ இது சார்ந்தும் பெற்றோர்கள் அவதானமாக இருக்கிறது. அதுபோல் முச்சக்கர வண்டி போன்ற வாகனம், உங்களுக்கு தெரியும், பாடசாலை வாகனங்களில் பல்வேறு துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது ரொம்ப நம்பிக்கையானவர்கள். அதே போல் பெற்றோர் பிள்ளைகள் வீடுகளுக்கு வந்த பிறகு அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களோடு பேச வேண்டும். பிள்ளைகளோடு பேசுகின்ற பொழுது சிறுவர்கள் அப்பொழுது தனக்கு என்ன நடந்தது என்பதை அவர் சாதாரணமாக துஷ்பிரயோகம் என்று தெரியாமலே பெற்றோரிடம் அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட பல்வேறு துஷ்பிரயோகங்கள் ஆசிரியர்களால் அடையாளம் காணப்பட்டன. குறிப்பாக தாய் வெளிநாட்டில் தந்தையால் துஷ்பிரயோகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒரு ஒரு நல்ல நிலைமை இல்லாத போது ஆசிரியர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லிட்டு இருக்கின்றார்கள். அப்படித்தான் பல சிறுவர் துஷ்பிரயோகம் அடையாளம் காணப்பட்டன. ஆகவே பிள்ளைகளோடு பேசுங்கள், நேரத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டும். அதாவது நண்பர்கள் போல அவர்களோடு நாங்கள் இருந்து கேள்விகள் கேட்டு சொல்லிக் கொடுக்கின்ற போது அவர்கள் கேட்பார்கள். அதே போல் துஷ்பிரயோகங்கள் என்பது சம்பந்தமாக பெற்றோர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இந்த இப்போ நடக்கிற பிரச்சனைகளை அவர்கள் தெளிவாக இருந்து அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். யாரையும் தொட விடாதீர்கள், அதே போல் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பெற்றோர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உண்மையில் பல விடயங்கள் ஒரு ஆழமான ஒரு விடய பரப்புக்கு இது அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியும் பெற்றோர்கள் இதில் எவ்வாறு அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். நீங்கள் சொன்னது போல தானே இந்த சிறுவர்கள் அதிக அளவில் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படுவது சொந்தங்களால், உறவினர்களால். ஏனென்றால் அவர்கள் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது, அங்கு துஷ்பிரயோகம் இடம்பெறுகிறது. இந்த விடயத்தில் பெற்றோர் மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும். இறுதியாக நேரம் போதாமை காரணமாக நாங்கள் சுருக்கமாக பேச வேண்டி இருக்கின்றது. உங்களுடைய கள விஜயத்தில் பல்வேறு விடயங்களில், பல்வேறு பிரதேசங்களில் பல்வேறு சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் கூறியது போல அனர்த்த நிலைமைகளின் போதும் கூட இடம்பெயர்வுகள் காரணமாக பல துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகின்றன. பொதுவாக ஆக மொத்தத்தில் இவ்வாறான துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கு
அல்லது குறைப்பதற்கு என்னென்ன விடயங்களை யார் யார் மேற்கொள்ள வேண்டும்? நிச்சயமாக இப்போ இந்த விடயத்தை பேசுவதற்கு முன்பாக நீங்கள் குறிப்பிட்டது இந்த இடப்பெயர்வு, அது இலங்கையில் யுத்த காலம் நடந்து முடிந்திருக்கின்றன. அது காலத்தில் பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்த்தோம், சிறுவர்கள் பாதிக்கப்பட்ட விடயங்கள் சார்ந்து. நான் அந்த பெருந்தோட்டங்கள் நீங்கள் குறிப்பது போல தொடர்ச்சியாக இந்த லைன் எரிந்து போவது தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. இதன் மூலம் பாதிக்கப்படுகின்ற சிறுவர்கள் அதிகமாக இருக்கிறார். அவர்களுடைய பாடசாலை புத்தகத்திலிருந்து அவர்களுடைய பிறப்புச் சான்றிதழில் தொடக்கம் பல்வேறு விடயங்கள் அழிந்து விடுகின்றன. அதேபோல் அவர்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு சொகுசாக அல்லது அவர்களுக்கு கிடைத்த அந்த சொகுசு வாழ்க்கையை விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு நகர்ந்து போகின்ற பொழுது எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை, அங்கே மலசல கூட பிரச்சனை, அதேபோல் அங்கேயும் பாதுகாப்பு பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருடைய விதங்கள், ஒரு சூழலில் அவர் அழகாக வளர்ந்திருப்பார்கள், அந்த சூழல் அவர்களுக்கு ஒரு நல்ல சூழல் அமையாது. சில வேளை அவங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் அதன் மூலமாக பாதிப்பு, இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இப்போ இதை கவனிக்க வேண்டியது அரச நிறுவனங்கள் ரொம்ப அவதானமாக, இது பெருந்தோட்ட தொழில் சார்ந்த அரச நிறுவனங்களும் பெருந்தோட்டத்துறையும் இவ்வாறான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் இலங்கையை பொறுத்தமட்டில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இருக்கின்றது. சிறுவர் சார்ந்த தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். உங்களுக்கு தெரியும் 1929 தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்ட பொழுது சிறுவர்கள் எங்கேயோ பாதிக்கப்படுகின்ற பொழுது, அதை சிறுவர் சார்ந்து நீங்கள் பேசுகின்ற பொழுது நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். 3 மொழிகளிலேயும் அங்கே உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். உங்களுக்கு தேவையான விடயங்களை அவர் தருவார்கள். அதே போல் எங்கேயாவது சிறுவர் துஷ்பிரயோகம் படுகின்ற பொழுது இதை எங்கே சொல்லுகின்ற அப்படிங்கின்ற பொழுது நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள். அது 24 மணி நேரம் தொழிற்படும். அதே நேரத்தில் உங்களுடைய ரகசியத்தன்மையும் பாதுகாக்கப்படும் என்பதை நாங்கள் இங்கே, இதுதான் நீங்கள் இப்பொழுது 1929 அவசரமாக பின்பற்ற வேண்டிய இதன் மூலமாக. அதே போல போலீஸிலும் மகளிர் மற்றும் சிறுவர்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு பகுதி இருக்கின்றது. நீங்கள் அங்கே போய் உங்களுடைய இந்த சிறுவர் பாதிக்கப்பட்ட சம்பந்தமாக நீங்கள் அறிவிக்கலாம். உங்களுக்கு இலகுவாக பக்கத்து வீட்டில் ஏதோ ஒன்று நடக்கிறது, சிறுவர் தாக்கப்படுகின்றார் அல்லது ஏதோ செய்யப்படுகின்றார் என்கின்ற பொழுது நீங்கள் 1929 என்ற தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும். ஆமாம், அந்த 1929 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக ஒரு விடயம், ஒரு சம்பவம், ஒரு அசம்பாவிதம் இடம்பெறுகிறது, சிறுவர் தொடர்பிலான துஷ்பிரயோகம் இடம்பெறுகிறது என்று நீங்கள் நினைத்தால் 1929க்கு நீங்கள் முறையிட்டால் அது சம்பந்தமான நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்வார்கள். அதே சமயம் அந்த தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுக்கு தேவையான தகவல்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது, பல்வேறு தெளிவுகள் பெற வேண்டி இருக்கின்றது. நேரம் போதாமை காரணமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அந்த வகையில் கலையகம் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை தந்தமைக்காக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் மலையக தமிழர் குழுவின் உறுப்பினரும் சமூக செயற்பாட்டாளரும் ஊடகவியலாளருமான தனபாலசிங்கம் அவர்களுக்கு மீண்டும் நாம் நேத்ரா குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பால் ஈடுபட்ட தனஞ்சயனுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.